பசங்க எல்லாருமே தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நம்மகிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா வேற ஒரு பொண்ணு நம்மகிட்ட வந்து பேசினாலே, அந்த பொண்ணு எதுக்கு உன்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு அந்த பொண்ணையே கொலை பண்ற அளவுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் மாறிட்டா, அதோட நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு பையன் தன்னோட காதலி என்ன சுத்தி சுத்தி வரணும் அப்படின்னு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிடுறான். இதனால அவன் வாழ்க்கையே நரகமா மாறுது. அப்படி என்னதான் அந்த பொண்ணு கிட்ட அவன் பண்ணா, இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த படம் 10 கோடி செலவுல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 2000 கோடிக்கு மேல வசூல் சாதனை பண்ணிருக்கு. அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்தோட கதை நம்மள ரொம்பவே அலற விட்டுருக்கும். ஏன்னா மேக்கிங் அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா பண்ணிருப்பானுங்க. இந்த படத்தோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நமக்கு ஒரு 4 நண்பர்களை காட்டுறாங்க. நிக்கி, பேர், சாரா, லான். இவங்க 4 பேருமே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்ல வேலை செய்றாங்க. இதுல பேருக்கு நிக்கி மேல ஒரு கண்ணு. பார்க்கதான் பையன் வாட்ட சாட்டமா இருப்பான். ஆனா ரொம்பவே ஒரு பயந்தாங்குழியும் கூட. தன்னோட நண்பன் லான் கிட்ட காதலிக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். ஆனா பேர் சொல்ற எந்த ஒரு வார்த்தையும் நல்லா இல்ல. மேல பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி அப்படின்னு ரொம்ப பழைய ஸ்டைல ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த ஒரு விஷயம் லானுக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்குடா நீ பழைய ஸ்டைல்ல இருக்க? அவளை ஒரு நல்ல பார்ட்டிக்கு கூட்டிட்டு போய் நல்ல ட்ரிங்க் கொடுத்து உனக்கு பிடிச்ச ஸ்டைல நீ ப்ரொபோஸ் பண்ண கண்டிப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆவா அப்படின்னு நண்பன் கொடுத்த ஐடியாவில நிக்கி கிட்ட தன்னோட காதலை எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சோகத்தோட வீட்டுக்கு வந்தா, பேர் தான் வீட்டுல வளர்க்குற பூனை அங்க இறந்து கிடக்குது. என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, அவன் எடுத்துக்கிற மாத்திரையை அதிகமா அந்த பூனைக்குட்டி சாப்பிட்டதால தான் அது இறந்திருக்கு. ஏற்கனவே காதல் வலி, இந்த நேரத்துல அவர் ஆசையா வளர்த்த பூனை வேற இறந்துருச்சு. சோ ரொம்பவே மனவேதனையில் இருக்காரு பேர். அப்பதான் நிக்கியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓபன் பண்ணி இதய முரளி மாதிரி அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு நிக்கி கிட்ட இருந்து கால் வருது. ஹாய் பேர், நாளைக்கு நாங்க பார்ட்டிக்கு போறோம், நீ கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு. சாதாரணமா பேசியிருந்த நிக்கி திடீர்னு சோகமா பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன கதைன்னு சொல்லி பார்த்தா, அவ ஆசையா போட்டிருந்த செயின் ஒன்னு பாத்ரூம் டப்ல மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆன செயினை பத்தி பேர் கிட்ட சொல்லிட்டு மறக்காம பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இன்வைட்டும் பண்ணிட்டு காலை கட் பண்ணிடுறா. அப்பதான் நம்ம தலைவனுக்கு ஒரு ஐடியா வருது. இவளுக்கு பிடிச்ச நெக்லஸ் வேற தொலைஞ்சிருச்சு. சோ நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து இவளை இம்ப்ரெஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம லவ்க்கு இவர் ஓகே சொல்லுவா அப்படின்னு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டை வாங்குறதுக்கு கடைக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா இவர் நினைச்ச மாதிரி எந்த ஒரு கிஃப்ட்டுமே கிடையாது. அப்பதான் கடைக்குள்ள வித்தியாசமான ஒரு பொருளை பாக்குறாரு. ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு. அந்த பொருளை எடுக்கும் போதே அந்த கடைக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. தம்பி, இந்த பொருளை நீ எடுத்துட்டு போ. ஆனா அந்த பொருளை எடுத்துட்டு போய் இது மூலமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏங்க அப்படி இந்த பொருளை என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த ஒன் விஷ் வில்லோவை பயன்படுத்தி யாரெல்லாம் தன்னோட ஆசையை கேட்கறாங்களோ அந்த ஆசை கடைசியில நிறைவேறதோ இல்லையோ கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். அதனால ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த பொருள்ல. சோ இப்போ நீயும் இந்த பொருளை எடுத்துட்டு போற, நீயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி நிக்காத அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா பேருக்கு இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இந்த காலத்துல ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நினைச்ச விஷயத்தை கேட்டா கிடைக்குமா அப்படின்னு அவரும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு பார்ட்டி கிளம்பி போறாரு. இப்ப பார்ட்டிக்கு போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சரக்கு தண்ணி கும்மாளம் அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒரு வழியா பார்ட்டியும் முடிஞ்ச பார்த்து அப்ப எல்லாரும் கிளம்புற அந்த சமயத்துல பேரும் நிக்கி கிட்ட போய் நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் தனியா கார்ல போறாங்க. சோ இதான் சமயம் எப்படியாச்சும் நிக்கி கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு பேர் ட்ரை பண்றாரு. ஆனா கார்ல போயிட்டே இருக்கும்போது நிக்கி பேசுற எல்லா விஷயமே பேருக்கு தப்பா படுது. இவன் நம்மள ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் பாக்குறா, இவகிட்ட எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்றாரு. சரி, தன்னோட கிஃப்ட் பொருளை கொடுத்து எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பார்த்தா கூட எங்க நிக்கி தான் தன்னோட ஃப்ரெண்டா பாக்குறாளே. சோ இதுக்கான ஒரு சமயம் இல்ல அப்படின்னு நிக்கி கிட்டே நான் உனக்கு கிஃப்ட் ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன், ஆனா அது கொடுக்க வேண்டிய சமயம் இது கிடையாது, நான் உனக்கு அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. சோ காரை விட்டு இறங்கி நிக்கியும் தன்னோட வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப திடீர்னு பேர் அந்த ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு பொருளை கையில எடுக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்களோட ஆசையை சொல்லி இந்த பொருளை உடைக்கும் போது அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பேரும் சரி நிக்கி எப்படியும் நமக்கு கிடைக்க மாட்டான், இதையாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நிக்கி ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரணும், அவன் என்ன மட்டும் தான் காதலிக்கணும் அப்படின்னு தன்னோட ஆசையை சொல்லி அந்த ஒன் விஷ் வெல்லோ அப்படின்ற ஒரு பொருளை உடைக்கிறாரு. அதை உடைச்ச உடனே காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போன நிக்கி மறுபடியும் காரோட கதவு கண்ணாடியை தட்டுறா. பேரும் என்ன நிக்கி வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க அப்பாவுக்கு கேன்சர், சோ அவருக்கு உடம்பு சரியில்லை, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப தனிமையா ஃபீல் ஆகுது, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுல வந்து தங்கிக்கிறேனே அப்படின்னு பேர் கிட்ட கேட்கும்போது நம்ம தலைவனுக்கு என்னடா இது, இப்பதான் நம்மளோட ஆசையை சொல்லி இந்த பொருளை உடைச்சோம் அதுக்குள்ளே வேலை செய்தா அப்படின்னு. சரி, நமக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு, நம்ம கண்டிப்பா அதை விடக்கூடாதா அப்படின்னு நிக்கியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நிக்கி நீ அந்த ரூம்ல தூங்க, நான் இந்த ரூம்ல தூங்குறேன் அப்படின்னு பேர் சொல்லும்போது இதுக்கு 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கிக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நிக்கி சொல்றாங்க. நம்ம தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லி அவரே ஷாக்ல இருக்காரு. ஆஹா, எத்தனை வருஷம் கனவு இது அப்படின்னு 2 பேருமே ஒரே பெட்ல தூங்குறாங்க. அப்ப திடீர்னு நிக்கி பேர் கிட்ட வந்து நெருக்கமா பழகுறாங்க. அப்ப நெருக்கமா கிட்ட வந்து 2 பேருமே கிஸ் பண்றாங்க. நல்ல ஒரு அருமையான ரொமான்டிக் சீன் நடக்கும் போதுதான் திடீர்னு நிக்கி ஓ மை காட், நான் எப்படி உனக்கு கிஸ் பண்ண, நான் எப்படி இங்க வந்தா அப்படின்னு ஷாக்ல பேசுறாங்க. நம்ம தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அவளே வந்தா அவளே படுத்தா அவளே கிஸ் பண்றா அப்படின்னு அவருக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்பதான் நிக்கி இது என்னோட தப்பு தான், எனக்கு இப்ப பேனிக் அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் சம்பந்தமே இல்லாம உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு. சரி ஓகே, எதுவும் பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு
இருக்குன்னு பேர் இந்த விஷயத்த அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. அப்படியே மறுநாள் பேர் வந்து நிக்கி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. நான் உன்னை லவ் பண்றேன். நம்ம 2 பேருமே ஒரு டேட் பண்ணி பார்ப்போம். அந்த டேட்ல என்ன உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகே இந்த லவ் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உனக்கு தோணுச்சுன்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. இவர் சொன்ன மாதிரியே நிக்கியும் பேரும் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு டேட்டிங் போறாங்க. அங்க போன உடனே அவரோட ஃப்ரெண்ட் லேன் கிட்ட இருந்து கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நிக்கி கிட்ட லேன் கால் பண்ணிட்டே இருக்கான். ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி தனியா வந்து பேசுறாரு. அப்பதான் லேன் ஒரு விஷயத்த சொல்றாரு. டே கொஞ்ச நாளாவே நிக்கி உங்ககிட்ட அன்பா இருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா படுது. ஏன்னா நிக்கி தன்னோட அப்பனுக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருப்பா. ஆனா அவங்க அப்பனுக்கு கேன்சரே கிடையாதாண்டா. அது மட்டும் இல்லாம சாராவும் நிக்கியும் 2 பேரும் ஒன்ன பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நிக்கி சாரா கிட்ட நான் பேர ஒரு நல்ல தம்பி மாதிரியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கா. எனக்கு ஏதோ ஒரே குழப்பமா இருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு லேனும் பேர் கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும்போது நம்ம தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது எல்லாமே வினோதமா நடக்குது அப்படின்னு. சரி ஓகே நமக்கு ஒரே டவுட்டா இருக்கு. நம்ம நிக்கி கிட்டே இந்த விஷயத்த பத்தி கேட்டு பாப்போம் அப்படின்னு உடனே நிக்கி கிட்ட விஷயத்த கேக்குறாரு. உங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியாமே, ஆனா அது பொய் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நிக்கி சந்திரமுகியா மாறி இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப ஆர்ஷா கத்துறாங்க. ஓகே ஓகே அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்டது தப்பு தான், நான் மன்னிச்சிடா அப்படின்னு பேரும் சாரி கேட்டுட்டு அந்த டின்னர் டேட்டிங்க குழப்பத்தோடய முடிக்கிறாரு. இப்படியே இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேரும் பேசுறாங்க பழகுறாங்க. இவங்களோட காதல் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஆனா இருந்தாலுமே பேருக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்கு. நம்ம அந்த ஒன் விஷ் வில்லோவை என்னைக்கு உடைச்சு நம்மளோட ஆசையை கேட்டோமோ அதுல இருந்தா இவ வினோதமாவே நடந்துக்கிறா. அந்த ஒரு பொருள் மூலியமா என் மேல இவ அன்பா இருக்காளா இல்ல நிஜமாலுமே இவளுக்கு என் மேல அன்பு இருக்கா அப்படின்னு பேருக்கே ஒரே குழப்பமா தான் இருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பேர் முழிச்சு பார்த்தா நிக்கியே ஆள காணோம். எங்கடா இங்க படுத்துட்டு இருந்த நிக்கி ஆள காணோம்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு செவுத்துக்கு ஓரமா அவன் நின்னுட்டு இருக்கா. ஏன் நிக்கி அன் டைம்ல அங்க நின்னுட்டு இருக்கா, வந்து தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உன் கிட்ட வரவே பயமா இருக்கு, உன் பக்கத்துல படுக்கவே எனக்கு பிடிக்கல, நான் இங்கே நிக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி இதுக்கு மேல கேள்வி கேட்டா கண்டிப்பா கத்துவா அப்படின்னு மறுநாள் காலையில பேரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நிக்கி தான் அவருக்கு லஞ்ச்லாம் ரெடி பண்ணி ஆசையா கொடுக்குறாங்க. அப்பதான் நீ எதுக்கு வேலைக்கு போற, நீ என் கூடயே இருக்கலாமே அப்படின்னு நிக்கி சொல்லும்போது இல்லம்மா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், அப்பதாமா சோறு சாப்பிட முடியும் அப்படின்னு அவரும் வேலைக்கு கிளம்புறாரு. அப்ப கதவை கிட்ட போய் பார்த்தா அவருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அந்த கதவு முழுக்க டேப் போட்டு ஒட்டிருக்கு. அதை யாரா ஓட்டினதுன்னு சொல்லி பார்த்தா நிக்கி தான் அதை ஒட்டிருக்கா. எதனால இப்படி பண்ணி வச்சிருக்க, இப்படி ஓட்டினா நான் எப்படி வெளியே போக முடியும்னு கேட்கும்போது தான் நீ எதுக்கு வெளியே போற, நீ என் கூடயே இரு அப்பதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறா. பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன், அது பயமா வேற இருக்கு. இல்ல நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டேப் எல்லாமே பிரிச்சு கதை ஓபன் பண்ணி வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்ப வேலைக்கு வந்த உடனே ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு. லஞ்ச் டைமும் வந்துருது. சரி இவ கொடுத்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணா அந்த பாக்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு போட்டோலாம் இருக்கு. அந்த போட்டோ பார்க்கும்போது ஏதோ பூனையை பத்தி ஏதோ சொல்ல வந்திருக்கா போல அப்படின்னு சாப்பாட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாப்பாட்டுல ஏற்கனவே பேரோட ஒரு இறந்து போன பூனை ஒண்ணு இருந்திருக்கும். அந்த பூனையை தோண்டி எடுத்து அதுல இருந்த கறி எடுத்து சமைச்சு வச்சிருக்கா நம்ம நிக்கி. இதை பார்த்த உடனே பேருக்கு வாந்தியே வந்துருது. என்னவ செத்து போன பூனையை வச்சு சமைச்சிருக்கா அப்படின்னு அவருக்கே ஒண்ணுமே புரியல. சரி பேரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப கிளம்பும் போது ஃப்ரெண்டு வா மச்சான் நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் ஒரே கார்ல போறாங்க. அப்படி போகும்போது பேரோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. மச்சான் எனக்கு நிக்கியோட நடவடிக்கை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, அவகிட்ட எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு, நிஜமாலுமே அவனை லவ் தான் பண்றாளா அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்துரு, அவளோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்றாரு. சரி இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பேரும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போகும்போது நிக்கி ஒரு இடத்துல நின்று டாட்டா சொல்லியிருப்பாங்க. பேர் வேலைக்கு போகும்போது எந்த இடத்துல நிக்கி நின்னுட்டு இருந்தாலோ அதே இடத்துல தான் இப்பவுமே நின்னுட்டு இருக்கா. கொஞ்சம் கூட நகராம அதே இடத்துல பாத்ரூம் போய் வச்சு பார்க்கவே பேருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. பேரும் ஏன் நிக்கி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, பாரு இந்த இடத்த நீ அசிங்கம் பண்ணி வச்சிருக்க, உடனே பாத்ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி கிளப்புறாரு. நம்ம நிக்கியும் பாத்ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதான் சரியான சமயம். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் எந்த ஒரு பொருளையும் தூக்கி அடிக்கிறா, இவ பாத்ரூம்ல இருக்கும்போது இந்த விஷயத்த சொன்னாதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு நிக்கி கிட்ட சொல்லும்போது ஏன் நானும் வரனே அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது பாய்ஸ் பார்ட்டி, ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் அலோடு, நீ வீட்லயே அப்படின்னு சொல்லும்போது நீ போய் சொல்ற, ஏன்னா சாரா எனக்கு ஆல்ரெடி போன் பண்ணி இந்த பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தா, சோ அதனால நானும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது பேரும் இல்ல நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்றாரு. உடனே நிக்கிக்கு கோவம் வந்து நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு பாத்ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அவருக்கு ஒரே பயமாயிருச்சு. ஆஹா இவளை இங்கே விட்டுட்டு போனா கண்டிப்பா சந்திரமுகியா மாறிடுவா, சரி இவளையும் கூட்டு போவோம் அப்படின்னு 2 பேருமே பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பேர் அப்படின்னு. எப்படி நிக்கி மேல பேருக்கு ஒரு கண்ணு இருக்கோ அதே மாதிரி சாராக்கும் பேர் மேல ஒரு கண்ணு இருக்கு. சோ இவங்களுக்குள்ளேயே ஒரு கிராஸ் இருக்கு, இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி மறைமுகமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளிப்படையா தெரியலனா கூட ஓரளவுக்கு ஹிண்ட் இருக்கு. இப்படி பார்ட்டில எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேம்
ஒண்ணு விளையாடுறாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸ்ல என்ன எழுதியிருக்கோ அதை எழுதியிருக்கிற மாதிரி அவங்க பண்ணி காட்டும். அப்ப பேருக்கு பக்கத்திலேயே சாரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேருக்கு ஆப்போசிட்ல தான் நிக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பேர் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. எடுத்த உடனே அதுல என்ன எழுதிருக்குன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. பேரோட லெஃப்ட் சைடுல சாரா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப சாராக்கு தான் பேர் முத்தம் கொடுத்து ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை நிக்கி கேட்ட உடனே அவங்க மூஞ்சே மாறுது. டக்குன்னு எந்திருக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ஆஹா என்ன பண்ண காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லி பேருக்கு ஒரே பயம். உடனே நிக்கியும் சாரா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காங்க. சாரா உட்கார்ந்து இருந்த சேரை பின்னாடி இழுத்து இப்ப பேரோட லெஃப்ட் சைடுல வந்து நிக்கி உட்கார்றாங்க. இப்ப ரூல்ஸ் படி பேர் லெஃப்ட் சைடுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முத்தம் கொடுக்கணும். இப்ப நிக்கி வந்து உட்கார்ந்துட்டாங்க. நிக்கிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். உடனே எனக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லி நிக்கி சொல்லும்போது எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்ல பாக்குறாங்க. சரி இவரும் இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு. முத்தத்தை வாங்கின உடனே நிக்கி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ என்னுடைய ஆளு, யாருனாச்சும் இவன் மேல ஆசைப்பட்டீங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு மிரட்டல் கடிதமே விடுறாங்க. எல்லாருமே யார் அவ இப்படி வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஷாக்கு. உடனே அந்த பார்ட்டியை முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே பேர் நிக்கி கூட்டு அட்வைஸ் பண்றாரு. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் எல்லாத்தையும் கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லி மிரட்டுற, எல்லாரும் மீது அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போடும்போது சரி ஓகே நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் எல்லார் மேலேயும் அன்பா இருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு சாதாரண ஒரு கேம்ல கூட தன்னோட காதலனை நிக்கி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்தளுக்கு காதல் பைத்தியம் முத்தி போச்சுன்னே சொல்லலாம். இப்படியே உங்க ரெண்டு பேரும் நைட்டு தூங்கும் போது திடீர்னு பேரோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா சாரா தான் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. நான் உன்னை உடனே பார்க்கணும், உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், உடனே வெளியே வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. ஆஹா இந்த சூனியக்காரி வேற பக்கத்துல இருக்கா, இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பேயாட்டம் ஆடுவாளே அப்படின்னு நம்ம நிக்கிக்கு தெரியாம பேர் மட்டும் தனியா நைஸா வெளியே எஸ்கேப் ஆகுறாரு. வெளியே வந்த உடனே சாரா கார்ல வெயிட் பண்றாங்க. அப்ப நிக்கி இங்க என்ன பண்றா, எதுக்கு இந்த டைம்ல என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, அது ரெண்டு பேருமே நம்ம பிரிச்சு படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னும் போதுதான் நம்ம பேருக்கு ஒரு டவுட் வருது. இதுக்கா எவ்வளவு தூரம் வந்த, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரையும் படிக்கிறாங்க. அப்பதான் சாரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த கேம் ரொம்ப வினோதமா இருந்துச்சுல, எதுக்காக நிக்கி இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு ஐடியாவே இல்ல, ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், அவ உனக்கு ஏத்த டைப்பே கிடையாது, உனக்கு சாதுவா அடக்கொடக்கமான பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாரா சொல்லும்போது எப்படி ஒன்ன மாதிரியா அப்படின்னு பேரும் சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்க ரெண்டு பேருமே பல வருஷமா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு நிக்கி வந்து பேரோட மனசை கலைச்ச பார்த்து சாராக்கு ஒரே ஃபீலிங், ஆஹா நம்ம பார்த்து வச்சிருந்த பையனை இவ வந்து தட்டி தூக்கிட்டாலே அப்படின்னு. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சண்டை போறத பார்த்த சாரா இதாண்டா டைமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரொபோஸ் பண்ணவே போயிட்டா. அட பாவீங்களா, இங்க தாண்டா ஒரு சம்பவமே நடக்குது. திடீர்னு சாரா ப்ரொபோஸ் பண்ற அந்த டைம்ல உள்ள தூங்கிட்டு இருந்த நிக்கி எப்படி வந்தாங்கன்னே தெரியல. உடனே காரோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சி கையில ஒரு கட்டை எடுத்து சாராவோட மூஞ்சிலே சும்மா பொக்கு பொக்குன்னு குத்தி மண்டையை உடைச்சு கையில கொடுத்து சாகவே அடிச்சிடறாங்க. சும்மா ஒரு ப்ரொபோஸ் பண்ணதான் போனேன், அதுக்கே கொலையா அப்படின்னு பேருக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா யாராவ பைத்தியக்காரி கிட்ட மாட்டிக்கணுமே, உடனே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவரால் நகரவே முடியல, அதிர்ச்சியில இருக்காரு. உடனே நிக்கியும் ஏன் பேர் இப்படி பண்ற பாரு, உன்னால நான் கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டேன், நீ எதுக்கு அவகிட்டலாம் பேசுற, இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ரொம்ப அன்பா வந்து பேசுறாங்க. உன்னால பாரு நான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பேர் மேலேயே பழிய போடுறாங்க. பேருக்கும் ஆஹா என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆஹா இதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு எந்த கடைக்கு போய் ஒன் விஷ் ஃபில்லோ அப்படின்ற ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை உடைச்சு தன்னோட ஆசையை கேட்டாரோ அதே கடைக்கு போறாரு. இப்ப வேற ஒரு ஆள் கல்லால உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப உடனே அவர் கடைக்கு போய் இங்க ஒரு பொருள் இருந்துச்சு ஒன் விஷ் ஃபில்லோ அப்படின்னு, எங்க அது அப்படின்னு கேட்கும்போது அந்த பொருளை நாங்க ஸ்டாக் பண்றதை நிறுத்திட்டோம், ஏன்னா அது மூலியமா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அந்த ஒன் விஷ் ஃபில்லோவை நாங்க வாங்குறதே இல்ல அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. அட பாவீங்களா, அதனால தாண்டா என் வாழ்க்கையே இப்ப நரகமாயிட்டு இருக்கு, இப்ப அது வேற இல்லன்றீங்க அப்படின்னு சொல்லி பேர் புலம்ப. அப்பதான் கடைக்காரர் விஷயத்தை கேட்கறாரு, ஏன் தம்பி என்னாச்சு அப்படின்னு. அது எங்க கேக்குறீங்க, நான் தெரியாதனமா அந்த பொருளை வாங்கி என்னோட லவ்வர் என்ன மட்டும் தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையை வேண்டிக்கிட்டு அந்த பொருளை நான் உடைச்சேன், விட்டா அவ என்னையே இப்ப கடிச்சு தின்றுவா போல, அந்தளுக்கு என் மேல காதல வச்சிருக்கா, எப்படியாச்சும் அது வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாரு. நல்ல வேலை நீ இப்ப வந்த, எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு, உனக்காக ஆண்டவனா பார்த்து ஒரே ஒரு ஒன் விஷ் ஷோவில் மட்டும் வச்சிருக்கான், அதை எடுத்துட்டு போய் உன் ஆசை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லும் போது உடனே அந்த ஸ்டிக்கை என்கிட்ட கொடுங்க, அதை உடைச்சுனா இதுல இருந்து நான் தப்பிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் கடைக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அட பாவி, அதுல இருந்து ரூல்ஸை நீ படிச்சு பார்க்கலையா, ஒருத்தர் தான் வாழ்நாளிலே ஒரே ஒரு ஆசையை மட்டும் தான் கேட்க முடியும், அப்படி அந்த ஆசை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த பொருளை வாங்கிட்டு போய் வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து இந்த நபர் சொன்ன ஆசை நடக்க கூடாதா அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் உடைச்சா மட்டும்தான் அந்த விஷயமே நடக்கும், அதுல இருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லும் போது சரி ஓகே அந்த பொருளை கொடுங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் நான் அவனை உடைக்க வைக்கிறேன் அப்படின்னு பேரும் அந்த ஒன் விஷ் வில்ல வாங்கிட்டு உடனே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட கதை கதையா கொடுக்குறாரு, இந்த பொருளை வாங்கினதை உடைச்சா நிக்கி என் மேல லவ் வரும்னு நினைச்சேன், ஆனா அவ பைத்தியமா மாறுவா, நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாரு. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கும் ஒரே சிரிப்பா இருக்கு, ஏன்னா இந்த காலத்துல வந்து பேய் பூதம் பில்லி சூனியம் அப்படின்னு இந்த பொருளை உடைச்சா நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருமா, தோ இப்பவே எனக்கு 20 கோடி பணம் வேணும்னு நான் நினைக்கிறேன், எங்க வந்துருமா அப்படின்னு சொல்லி எனக்கு 20 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பொருளை உடைக்கிறாரு. உடனே
உடனே அவருக்கு 20 கோடி பணம் அக்கவுண்ட்ல வந்து விழுது. அவருக்கே ஒண்ணும் புரியல. அட கொக்கா மக்கா ஏன்னா அது இப்படி இருக்குன்னு சொல்லும்போது கடைசியா இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு பேருக்கு அதுவும் போயிடுச்சு. இப்ப கடைக்கு போய் பார்த்தா வேற ஒரு பொருளும் கிடையாது. இந்த பொருளை நம்ம எங்க தான் வாங்கணும்னு சொல்லி அவருக்கும் ஐடியா இல்ல. பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டையும் தன்னோட ஆசையை கேட்டுட்டான். இப்ப அந்த பொருளும் கிடைக்காது. அந்த பொருள் கிடைச்சாலும் நான் யாருகிட்ட போய் நான் கஷ்டத்தை சொல்லுவா அப்படின்னு பேருக்கு ஒரே குழப்பம். ஒரு நன்மை எது சொன்னாலும் நம்பாத ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுட்டு நான் மாட்டின்னு முழிக்கிறேன்டா அப்படின்னு பேர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. உடனே பேர் இது வேலைக்கு ஆகாது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ஏன்னா நிக்கி சாராவை சாவடிச்சுட்டு அவளோட டெட் பாடியை வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கா. இதுக்கப்புறம் இவ என்னெல்லாம் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி பேர வீட்டுக்கு போய் பார்த்தா சாராவோட பாடிய நடு வீட்டுல வச்சுக்கிட்டு உடம்பு முழுக்க ரத்தத்தை பூசிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன் நிக்கி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி பேர் கேட்கும்போது நீ ஏன் என்னை விட்டு போன, என்னை விட்டு போனதால பாரு நான் இப்படிலாம் ஆகிட்டேன், நான் யாரையும் கொல்லலாம் பண்ண மாட்டேன், நீ ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அன்பா பேசிட்டு இருக்காங்க நிக்கி. உடனே கதவை திறந்து நம்ம பேரோட ஃப்ரெண்டு உள்ள வராரு. பார்த்தா இதுக்கு முன்னாடியே நிக்கியோட கையில ஒரு துப்பாக்கி இருந்திருக்கும். நீ யாரா அங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வந்து பஞ்சாயத்து பண்றதா அப்படின்னு கன் எடுத்து பேரோட ஃப்ரெண்ட ஒரே போடா போட்டு தொலைறாங்க ஹெட் ஷாட். உடனே பேரோட ஃப்ரெண்டும் அங்கேயே இறந்துடுறான். இப்ப 2 கொலை, ஏற்கனவே சாரா கொலை, இப்ப பேரோட ஃப்ரெண்டு கொலை. நம்ம பேருக்கு ஒண்ணுமே புரியல. அடி பாவி ஏன்டி இப்படி வரம் எல்லாமே போட்டு தள்ளிட்டு இருக்க, நான் உனக்கு என்னடி பாவன அப்படிம்போது நீ எங்கேயும் போக கூடாது, நீ என் கூடவே இருக்கணும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு நிக்கி பேரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வராரு. ஆனா ஏற்கனவே அங்க நடந்த கலரியில நிக்கி உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும். சரி இரு நீ கிஸ் பண்ணலான்னு வர, நான் போய் என் மூஞ்சி கழிட்டு வரேன், நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போறாரு. பாத்ரூம்குள்ள போன உடனே அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடைக்காரர் இதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த ஒன் விஷ் வில்ல வாங்கிட்டு உன்னோட ஆசை பொய் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தன் அந்த பொருளை உடைக்கணும். அப்படி இல்லையா நீ செத்தா மட்டும் தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லியிருப்பாரு. அப்ப ஒருத்தன் காதல்ல மாட்டிக்கிட்டா அவனுக்கு மரணம் மட்டும் தான் விடுதலை போல. சோ இந்த விஷயத்த எல்லாமே பேர் யோசிச்சு பாக்குறாரு. கையில இருக்கிற கன்னை ஏற்கனவே நிக்கி கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. அந்த கன் எடுத்து வாயில வச்சு நம்ம சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சுட முடியல. சரி ஓகே துப்பாக்கியால தான் என்ன சுட முடியல. அவர் ஏற்கனவே நிறைய மாத்திரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாத்திரை எல்லாமே ஒன்னா போட்டு நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏன் சாகணும், நம்ம சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்ட மாத்திரைய வாயுல விரல விட்டு வாந்தி எடுக்கலான்னு பாப்பாரு. ஆனா போட்ட மாத்திரை போட்டத்தானே அவருக்கு வாந்தியே வர மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே வேற வழி இல்ல நம்ம செத்துறலாம் அப்படின்னு பாத்ரூம் விட்டு வெளியே வராரு. வந்த உடனே நிக்கிய பார்த்து நிக்கி நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்ன மாதிரியான ஒரு அன்பு நான் யாரு மேலேயும் வச்சதில்ல, நான் கண்டிப்பா அடுத்த ஜென்மத்திலேயே நான் உன் கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. உடனே நிக்கி இதான் பேபி எனக்கு வேணும், நீ முன்னாடியே என்ன என் மேல நீ எவ்வளவு அன்பா இருக்குன்னு சொல்லி இருந்தா 2 பேர்த்த கொலை பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஆசையா கிஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது பேர மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. ஏன்னா மாத்திரை சாப்பிட்டுட்டாருல சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் எப்ப இறந்துட்டாரு. இப்ப அந்த ஒன் விஷ் வில்லோ சாபம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிக்கியை விட்டு போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க சுத்தி 3 பேர் இறந்து கிடக்குறாங்க அவங்களோட நண்பர்கள். நம்ம நிக்கியோட கையில வேற துப்பாக்கி இருக்கு. ஆகா இவங்களை யார் கொன்னா, நான் ஏன் இங்க இருக்கேன், என்னதாண்டா பண்ணீங்க, என்ன ஏன்டா அப்படி செத்து கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிக்கி போன அழுகுறாங்க. ஏன்னா அந்த சாபம் அவங்களை விட்டு போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஓன அழுதுகிட்டே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு பொருளை நம்ம ஆசையை சொல்லி உடைச்சா அந்த ஆசை நிறைவேறும். ஆனா அந்த ஆசை ஓவரா போய் தன்னோட வாழ்க்கைக்கே ஆபத்தா மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பேருக்கு தெரியல. சோ யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க, இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல குட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட் கண்டிப்பா என்னோட சேனலுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ சொன்ன மாதிரியே மறக்காம கமெண்டும் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை என்னவோ பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோனி என்ற நிக்கி இந்த படத்துல மிரட்டி விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா ஒரு ஆக்டிங் பிளேவை இவங்க பண்ணிருப்பாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த படத்தை எல்லாருமே நீங்க பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி.